என் பேர் மாலா. நான் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துலேருந்து வரேன். நான் ஒரு நார்மலான ஒரு குடும்பம் தான். எனக்கு எதுவும் செய்ய தெரியாது. அவர் கூலி தொழிலாளி. நான் ஏதோ ஒன்று பண்ணணும், என் பையனையும் பார்த்துக்கணும் அப்படின்னும் போது தான் நான் ஒரு மாடு ஒன்று பிடிச்சேன். அதில் என்ன பண்ண முடியும், அதில் வர பால் என் பையனுக்கு கொடுப்பேன், மிச்சம் என் வீட்டுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ தான் தெரிஞ்சது தமிழ்நாடு முதல்வர் மூலிமா வெற்றி நிச்சயம்ன்ட்டு ஒரு 20 நாள் பயிற்சி கொடுக்குறாங்க இலவசமாக அப்படின்னு. அதில் போய் நான் சேர்ந்தேன். அது வெற்றி நிச்சயம், அது எப்படி வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. என் வாழ்க்கைக்கு ரொம்ப வெற்றி நிச்சயமாக இருந்தது. அதில் மாடு ஆடுங்களை எப்படி வாங்கணும், எப்படி அதை பராமரிக்கணும், அதுக்கு நோய் வாய்ப்பட்டால் என்னென்ன செய்யணும், எல்லாமே 20 நாள் பயிற்சி தான். ஆனால் அது 2 வருஷம் பயிற்சி மாதிரி கொடுத்தாங்க எனக்கு. அந்த 20 நாள் பயிற்சியிலே 20 நாள் சாப்பாடும் கொடுத்து அது எல்லாமே ஊக்கத்தொகைன்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஊக்கத்தொகையில் தான் நான் ஒரு 30-40 கோழி வாங்கினேன். அது மூலிமா டெய்லி எனக்கு வருமானம் வருது. அது போடுற முட்டையிலேருந்து நான் இன்னைக்கு ஒரு 10 மாடு வச்சுருக்கேன். ஒரு 100 ரூபாய் என்ன பண்ணலாம் அப்படின்றது எனக்கு ஒரு யோசனையில் இருந்தேன். நான் இன்னைக்கு 400 ரூபாய் 500 ரூபாய் ஒரு நாளைக்கு வருமானம் பண்ணுறேன். இது இல்லாமல் நான் காலையில் ஒரு 40 லிட்டரு, சாயந்தரம் ஒரு 30 லிட்டரு பால் ஊற்றுறேன். இது மூலிமா எனக்கு மாத வருமானம் வருது. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, மதிப்பு கூட்டல்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. அந்த பால்லேருந்து நீங்கள் வீட்டிலேருந்து எதனா செய்யலாமா அப்படின்னு. அந்த மதிப்பு கூட்டலேருந்து நான் என்ன பண்ணேன்னா, பன்னீர் தயாரித்தேன். அது எனக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கே நான் சேல் பண்ணேன். அது மூலிமா ஒரு வருமானம் எனக்கு வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஒரு என் குழந்தைக்கு எதனா வாங்கி கொடுக்கணும், இன்றைக்கி 50 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம் வழி அப்படின்ற ஒரு யோசனை இருந்துச்சு எனக்கு. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு நாளைக்கு 400 ரூபாய் 500 ரூபான்றது டெய்லி வருமானம் சம்பாதிக்கிறேன். எல்லோரும் படிக்கிறாங்க, அப்புறம் வேலைக்கு போகிறாங்க, அப்புறம் சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு மாசானா 40,000-50,000 நான் வருமானம் சம்பாதிக்கிறேன் பால் மூலிமா மட்டுமே. இது யாரும் நம்ப மாட்டாங்க, இது நிதர்சனமான உண்மை. அதுக்கு நான் இருக்கேன். இது மாதிரி நிறைய பயிற்சி இருக்குது. நான் படிக்கலை, 10வது தான் படிச்சிருக்கேன். 10வது படிச்சிருந்தாலும் நான் இவ்வளோ வருமானம் பண்ண முடியும், என்னால் இவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்றது நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது இல்லாத ஒரு விஷயம் இது எனக்கு. அந்த அளவுக்கு எனக்கு இந்த 20 நாள் பயிற்சி மட்டுமே கொடுத்தது. அந்த அளவுக்கு 20 நாள் டாக்டருங்க 20 நாளுமே நல்ல பயிற்சி கொடுத்தாங்க. அந்த பயிற்சி மூலியமால தான் எனக்கு இது வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பயிற்சி இருக்குது. நான் எப்படி மாறினேன், அந்த மாதிரி எல்லாரும் தெரிஞ்சு மாறுங்க. நம்ம படிக்கலை, நம்ம பின்னாடி இருக்கணும், நம்ம வேலைக்கு போகணும். நான் என் குழந்தையும் பார்த்துக்கிறேன், நல்ல வருமானம் சம்பாதிக்கிறேன். இன்றைக்கி நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன்னா அந்த 20 நாள் பயிற்சி மட்டும்தான், வேறு எதுவுமே நான் சொல்ல முடியாது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் இதில் பயனடையணும்னு நான் விருப்பப்படுறேன். இது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் முன்னாடி போயிட்டு நான் ஒரு ஃபார்ம் வச்சு எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். இது பணம் இல்லை, அது இல்லை, ஒரு 20 நாள் பயிற்சினால் மட்டுமே இது முடியும் அப்படின்றது நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறேன்.